அல்லேலூயா. தேவனுக்கு மகிமை உண்டாவதாக. இந்த நாளில் மீண்டும் ஒரு முறை உங்களோடு சேர்ந்து தேவனை மகிமைப்படுத்தும்படியாய், விண்ணப்பங்கள் வேண்டுதலை ஏறெடுக்கும்படியாய், சில தேவ ஆலோசனைகளை பகிர்ந்து கொள்ளும்படியாய் தேவன் தந்த கிருபைக்காக நான் தேவனுக்கு துதி செலுத்துகிறேன். உங்கள் யாவருக்கும் அன்பு இயேசுவின் நாமத்தில் என்னுடைய அன்பின் நல்வாழ்த்துக்களை அறிவிக்கிறேன். அல்லேலூயா. ஓகே, வேகமாக போனோம். ஜெபிக்கும் போது ஒரு வார்த்தை பயன்படுத்தினீங்க. கர்த்தர் சீயோனை கட்டி மகிமையில வெளிப்படுகிறவர், சீயோனுக்காக பக்தி வைராக்கியம் பாராட்டுகிறவர். சீயோன் என்று சொன்னால் தேவ பிரசன்னம் இருக்கிற இடம் என்ற அர்த்தம். என்னது? தேவ பிரசன்னம் இருக்கிற இடம். அது பரலோகத்தில் இருந்தாலும் சீயோன் தான், பூமியில் இருந்தாலும் சீயோன் தான். 1 கொரிந்தியர் 3:16 நீங்கள் தேவனுடைய ஆலயமா இருக்கிறீர்கள், தேவனுடைய ஆவி உங்களில் இருக்கிறது என்று அறியாது இருக்கிறீர்களா? இப்ப சரியா? இப்ப சீயோன் எங்க வந்துருது? தேவ ஆவியானவர் வாசம் பண்ணுகிற நமக்குள்ள வந்துருது. சரிதானே? ஓகே. எங்கே 2 பேரோ 3 பேரோ என்னுடைய நாமத்தில் கூடி இருக்கிறீர்களோ அவர்கள் மத்தியிலே நான் இருக்கிறேன். இப்போ சீயோன் பரலோகத்தில் இருக்கு, தேவ பிரசன்னம். அதே தேவ ஆவி நமக்குள்ள இருக்குது, நமக்குள்ள தேவ பிரசன்னம். இப்போ நாம் தேவ ஆவியை பெற்றவர்கள். இந்த வார்த்தை ரொம்ப முக்கியம். 2 பேர் 3 பேர் கூடி இருக்கணும்னு சொன்னா ரோட்ல போறவங்க வரவங்க எல்லாம் கிடையாது. தேவ ஆவியை பெற்றவர்கள். அதுதான் ரோமர் 8:14. எவர்கள் தேவனுடைய ஆவினால் நடத்தப்படுறார்களோ அவர்கள் தான் தேவனுடைய பிள்ளைகள். சரிதானே? அப்ப சீயோனா என்னன்னு தெரியுதா? தேவ ஆவியை பெற்றவர்கள். இன்னொரு வார்த்தையை சொல்லணும், அவர்கள் தேவ சித்தம் செய்கிறவர்கள். அதான் ரொம்ப முக்கியமான ஒரு காரியம், தேவ சித்தம். அதாவது மத்தேயு 6:9 ஜெபம் பண்ணதுக்கு ஆண்டவர் கற்றுக் கொடுத்தார். அந்த ஜெபத்துல முதல் பகுதி என்ன தெரியுமா? பரலோகத்திலே உம்முடைய சித்தம் நிறைவேறது போல பூமியிலேயும். அப்ப முதலாவது எனக்கு பேய் போனோம், நோய் போனோம், மற்ற காரியங்கள் போனோம் என்று ஜெபிக்கிறது ஒரு விசுவாசியினுடைய ஜெபம் கிடையாது. அப்படி ஜெபம் இருக்கக்கூடாது. முதலாவது நாம் பரலோக தேவனுடைய சித்தத்தை அறிந்து கொள்ள வேண்டும், பரலோக தேவ சித்தம் செய்ய வேண்டும், அதுக்கு அர்ப்பணிக்கிறேங்கிறது முதலாவது ஜெபமா இருக்கட்டும். நீங்க நல்லா ஒன்று புரியுங்க. நான் வாரது அப்படியே போனோம். பல வேளை நம்முடைய பிரச்சனைகள், நெருக்கங்கள் தீராம ஒரு டைப்பில் போறதுக்கு என்ன காரணம்னு சொன்னா, தேவன் தம்முடைய சித்தத்தின் எல்லைக்குள் வட்டத்துக்குள் நாம் வருவதோட அவர் காத்திருக்கிறார். அல்ல பல சாட்சி சொல்லுவாங்க, நான் எத்தனையோ வருஷம் ஆண்டவர் அறிஞ்சேன், அசட்டை பண்ணிட்டு போனேன், எத்தனையோ வருஷம் போனேன், கடினமான சூழ்நிலை, மரண விளிம்பில் போனேன். சாட்சி சொன்ன அநேகர் உண்டு. மரண விளிம்பில் போகும்போது ஆண்டவர் பேசினார், நீ என்னிடத்தில் வா, இத்தனை வருஷம் உனக்கா நான் காத்திருந்தேன். ஹல்லேலூயா. என்னுடைய சித்தத்தின் வட்டத்துக்குள் வர்றதுக்கு நான் எவ்வளவோ ஆண்டுகள் காலங்கள் நான் காத்திருந்தேன். நீ அசட்டை பண்ணிட்டு இருந்தேன், நான் பேசாம இருந்துட்டேன். ஹல்லேலூயா. இப்ப புரியுதா? பிதாவாகிய தேவனுடைய சித்தத்தின் வட்டத்துக்குள் வர்றது வரைக்கும் நாம எதிர்பார்க்கிறதான காரியம் கர்த்தர் செய்ய முடியாது. அவர் சீயோனுக்கு தானே வைராக்கியம் பாராட்டுவார். அப்படித்தானே பார்த்தோம். சீயோனா தேவ சித்தம் செய்கிற நடக்கிற இடம், தேவ ஆவியானவர் இருக்கிற இடம், தேவ பிரசன்னம் இருக்கிற இடம், தேவ ஆவியினால நடத்தப்படுகிற சூழலுக்கு பிறகுதான் சீயோன். இப்ப புரியுதா? சும்மா இயேசுன்னு சொன்னோன்னு அது சீயோன் ஆகாது. இயேசு ஆராதிக்கிறதுனால சீயோன் ஆகாது. நான் நிறைய அனுபவத்தோடு தான் பேசிட்டு இருக்கேன். அதனால ஒன்றும் சீயோன் ஆகாது. பல சந்தர்ப்பத்தில் இப்போ ஊழியங்களுக்காக நம்ம ஜபிக்கிறோம். கடினமான சூழ்நிலையெல்லாம் பாச சொன்னாங்க. நானும் எல்லாம் வாட்ச் பண்ணுறேன், எல்லாம் ஜபிக்கிறேன், நானும் காத்திருக்கிறேன். ஆண்டவரே, இது ஏன் இப்படி இருக்கு, கடினமாக இருக்கிறது அப்படிங்கிறது ஒரு சாசு அல்லது உலகத்தின் அதிபதி தீய சக்தியினால் தாக்கங்கள், போராட்டம் இருக்கு. அதெல்லாம் ஆண்டவர் மாற்றி தரும்படி நாம ஜபிக்கணும், இல்லைன்னு சொல்லல. இன்னொரு காரியத்தை ஆண்டவர் என்னோடு, ஆவியானவர் என்னோடு பேசினார். எல்லாரும் இயேசு இயேசுன்னு சொல்லுவாவ, ஆனா என்னுடைய சித்தம் செய்ய மாட்டாவ. இப்ப புரியுதா நான் சொல்லுது? எல்லாரும் இயேசு இயேசுன்னு சொல்லுதான் மிச்சம், இயேசு ஆராதிக்கதான் மிச்சம். இயேசுவை பல நோக்கங்களுக்கு பயன்படுத்துகிறார்கள். இயேசுவை பல நோக்கங்களுக்கு இயேசு நாமத்தை பயன்படுத்துகிறார்கள். ஆனால் பிதாவின் சித்தம் அந்த அவருடைய வாழ்க்கையிலும் அந்த எல்லைகளிலும் நிறைவேறத்தக்கதா அவங்க கிரியை செய்யறதுனால நான் வைராக்கியம் பாராட்ட முடியலை. அதான் அந்த வசனத்தில் நான் புரிந்து கொண்ட காரியம். அப்ப நாம் அந்த பிதாவுடைய சித்தத்தின் வட்டத்துக்குள் சரியாய் வருவதற்கு தான் பல சூழ்நிலைகளை அவர் பயன்படுத்த வேண்டியிருக்கு இல்லையா? அது தாவீது சொல்லுவானே, நீங்கள் சங்கீதம் 139 அது 5ஆம் வசனமா, முற்புறத்திலும் பிற்புறத்திலும் என்ன நறுக்கி உம் கரத்தை என் மேல் வைக்கிறீர். இந்த அறிவு எனக்கு ஆச்சரியமா இருக்கு. அப்போ அவருடைய கரத்தை நம்ம மேல வைக்கணும். அந்த எல்லைக்கு வர்றது வரைக்கும் 4 பக்கத்துல நெருக்கிறாரு. அதான அர்த்தம். அல்ல சரியா? இதை நீங்க புரிஞ்சு கொள்ளுங்க. நெருக்கங்களும் கஷ்டங்களும் அதிகமா வந்தா உடனே ஆண்டவருடைய பாதத்துல இருந்து உட்கார்ந்துருங்க. நான் என்ன செய்ய சித்தமா இருக்கிறேன்னு வாய் விட்டு சொல்லிருங்க. சவுல் நான் கர்த்தருடைய பெரிய பக்திமான், நான் அவருக்கு வேலை செய்யறேன்,
இறை சேவை செய்கிறேன், அப்படி தானே ஓடிட்டு இருக்கிறான். அவன் அந்த பக்தி வைராக்கியத்தில் தான் போகிறான். அவன் சொல்கிறான், பக்தி வைராக்கியத்தினால தான் சபையை துன்பப்படுத்தினவன். இப்போ போகிறவன் ஒரு கட்டத்தில் அவனுடைய கண்ணை குருடாக்க வேண்டியதாயிற்று. அவனை ஓட முடியாது, நடக்க முடியாது, அசைய முடியாது, வலது பக்கம் இடது பக்கம் திரும்ப முடியாது. ஒரு இடத்துல கொண்டு நெருக்கி அவனை கண்ணை குருடாக்கி தரையில் போட்டாச்சு. செயலிழந்துட்டான். ஒரு நல்ல வாலிபன், ரொம்ப வேகமாக ஓடக்கூடியவன், இப்போ ஓட முடியாது, எல்லாம் அஸ்தமிச்சு. இப்போ அவன்கிட்ட ஆண்டவர் பேசுகிற வார்த்தை, முள்ளில் உதைக்கிறது உனக்கு எத்தனை நாள் இந்த மாதிரி பண்ணிட்டு இருப்பா நீ, எத்தனை மாதிரி இந்த மாதிரி கடினமான முயற்சியில் நீ போவானி அப்படின்னு யார் பேசுறீர்? நான் தான் பேசுகிறேன், இயேசு பேசுகிறேன். அப்படியா? அப்போ அடுத்த ஒரு கேள்வி சொல்லுவான், நான் என்ன செய்ய சித்தமாக இருக்கிறேன், நான் என்ன செய்ய சித்தமாக. அப்போ நீங்கள் சும்மா அதைத்தாரோம் இதைத்தாரோம் அப்படி ஆக்கம் இப்படி ஆக்கம்லாம் ரொம்ப நீங்கள் அவர்கிட்ட நீங்கள் பேசிகிட்டு இருக்காண்டா. அப்போஸ்தலர் 9ஆம் அதிகாரத்தில் 6ஆம் வசனத்தில் தான் சொல்லியிருக்கு, நான் என்ன செய்ய சித்தமாக இருக்கிறேன், நீ போ, உனக்கு செய்ய வேண்டியதெல்லாம் அங்கே சொல்லுக்கு ஏற்பாடு செஞ்சுருக்கேன்னு சொல்லி கண்ணை திறந்து அவருக்கு ஊழியத்தையும் கொடுக்குறார். சரி, அப்போ பிதாவின் சித்தத்தின் எல்லை, அதன் வட்டத்துக்குள் வர்றதுக்கு நீங்கள் ரெடியாக இருக்கணும். பலர் செய்கிறது கிடையாது. உங்கள் சுய சித்தத்தின் வட்டத்தில் நிற்க விரும்புகிறீர்கள், நீங்கள் விரும்புகிறத சாதிக்க துடிக்கிறீர்கள், அல்லது உலகத்தின் சித்தம் இல்லையா. உங்களுக்கே அநேகருக்கு நான் உலகத்தின் சித்தம் செய்யணும்னா தெரியாது. நாம் நினச்சிக்கிறோம், ஆமாம் அது எல்லாம் உலகத்தில் வழக்கம் தானே, அவங்க செய்கிறது நமக்கு வேணும், இது வேணும், அது வேணும், அநேக காரியங்களை நீங்கள் நினைக்கலாம். உங்கள் நினைவு உங்கள் சிந்தை எல்லாம் உலகத்தின் வட்டத்துக்குள்ளே தான் இருக்க முடியும். ஏன்? உங்களுக்கு தெரிஞ்சிருந்த உலகம் தானே, உங்களுக்கு சூழ்ந்திருக்கு தானே, அதுக்கு மேலே உங்களுக்கு தெரியாதுல்ல, இவ்வளவுதான் உங்களுக்கு சிந்திக்க முடியும். பிறகு எப்படி பரலோக பிதாவுக்கு சித்தத்தை நீங்கள் செய்ய முடியும்? செய்ய முடியாது. அப்போ பரலோக பிதாவின் சித்தத்தை செய்யணும்னா அந்த அறிவை தேவன் கொடுக்க வேண்டும். அல்லேலூயா. எபேசியர் 2ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்தில், ஆகாயத்து அதிகார பிரபுவின் ஆவிக்கேற்றபடி கீழ்ப்படியாமையின் பிள்ளைகளிடத்தில் கிரியை செய்கிற ஆகாயத்து அதிகார பிரபுவின் ஆவிக்கேற்றபடி நடந்து கொண்டு வந்தீர்கள். சரியா? அதுக்குள்ள மனசும் மாம்சம் விரும்பினதை செய்து சோபத்தினாலே கோபாக்கினின் பிள்ளைகளா இருந்தீங்க இல்லையா. நமக்கு மனசில் தோணுதானுங்க நம்ம சட்டம். அந்த வசனம் அது ஏசாயா 58:5 தானே. அதாவது உங்கள் வழிகள் என் வழிகள் அல்ல, என் வழிகள் உங்கள் வழிகள் அல்ல. வானத்துக்கும் பூமிக்கும் எவ்வளவு வித்தியாசம் இருக்கோ அவ்வளவு தூரம் ரெண்டுக்கும் வித்தியாசம் இருக்கு. சரிதானே? மனுஷனுக்கு செம்மையாய் தோன்றுகிற வழிகள் உண்டு, அதெல்லாம் மரண வழி. ஏன்? அவன் உலகத்தில் இருக்கிறான், உலகத்தின் ஆவியின் படியில் இருக்கிறான். அவனுக்கு பரலோகத்தையும் தெரியாது, பரலோக பிதாவையும் தெரியாது, பரலோக பிதாவின் சித்தம் தெரியாது. நல்லா நீங்கள் புரியணும். பிறப்பு முதல் இறப்பு வரைக்கும் நீங்கள் படித்தது புரிஞ்சது அது ஒவ்வொரு இடத்துலையும் ஒவ்வொரு மாதிரி. அந்தந்த ஊர் வழக்கம், நம்பிக்கை, பழக்கம், இந்த கஸ்டம்ஸ் அண்ட் பிஹேவியர்ஸ்ன்னு சொல்லுவோம். அந்த வட்டத்துக்குள்ளே தான் நாம் நிற்போம். இப்படியே நீங்கள் போயிட்டு இருக்கிறதுக்கு ஆண்டவர் உங்களை கூப்பிடல. அல்ல இல்லையா? தடுத்து நிறுத்தி கண்ணை குடாக்கி, நில்லு, எங்கே போகிற, எங்கே ஓடு, நீ நில்லு, இங்கே வா, என் பின்னால வா, என் பின்னால வா, நான் பரலோக தேவராஜ்யத்துக்கு நித்திய ஜீவனை உனக்கு தருகிறேன்னு சொல்லி நம்மை ஒரு வாழ்க்கையில் ஒரு டேர்னிங் பாயிண்ட் இல்லையா, திருப்பு முனைன்னு சொல்லுவோம். அப்படி திருப்பி தானே உங்களுக்கு கொண்டு வந்தார். நீங்கள் ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு ரீதியில் ஓடிட்டு இருந்த ஆளு தானே. எத்தனை இடத்துக்கு ஓடுனிய, எங்கே எல்லாம் ஓடுனிய, ஓடி தளறு இதுவரை அவர் பொறுமையாக இருந்துருப்பார். நீ ஓடிட்டே வா, உனக்கு டயர்டு, உட்காரு, முதல்ல ஓட்டத்தை முதல்ல நிறுத்து. நீ இனி முடியாதாப்பா, இனி முடியாதாப்பா, இதுக்கு மேலே முடியாத வளர்ந்த பிறகு உட்காரு, இனி வா, இங்கே வா, நான் சொல்ல இடத்துக்கு வா, உட்காரு, நான் சொல்லது கேடு. அல்லனா ஈஸியாக வரமாட்டோம், கொஞ்சம் பலம் இருந்தால் வருவோம், வரமாட்டோம், அதான் இயல்பு. சரி, இப்படி வளர்ச்சி எடுத்து தான் கொண்டு வந்துருக்கு. அப்போ இப்போ உன்னுடைய சுயசித்தம், உலக சித்தம் உனக்க போக்கில் போகாமல் அந்த பரலோகத்தின் தேவனை தெரிந்து கொள்ளும்படி நம்மை அழைத்து கொண்டு வந்திருக்கிறார். இது முதல்ல மனசில் வை. அதை ஆண்டவரே நான் என்ன சுய சித்தமாக இருக்கிறீர், என்ன கற்றுக்கொள்ள. அந்த மரியாள் இயேசுனுடைய பாதத்தில் இருந்தா இல்லையா, மற்றவளுக்கு மார்த்தாளுக்கு நிறைய கவலை, அது வேணுமே இது வேணுமே சமையல் பண்ணணுமே 1000 கவலைப்படுதா. இயேசுநாதர் சொல்வார், எதுக்கு கடந்து இப்படி எல்லாம் பாட்டு ஓடு, எதுக்கு ஓடு, என்னத்தை கண்ட நீ இத்தனை வரியமாக கிடந்து வடக்கத்தக்கா ஓடி எடுத்து என்னத்தை கண்ட நீ, எல்லாம் மண்ணில் வச்சுதானே, இதுக்கு கிடந்து இப்படி ஒப்புறாளப்படு, நீ எல்லாம் உன்னை விட்டு எடுபடக்கூடிய காரியத்துக்கு தானே ஓடிட்டு நடந்திருக்க. எனக்கு பிரச்சனை தீரும், பிரச்சனை யாருக்கு பிரச்சனை தீர்ந்தது? 1 போனால் 3, 3 போனால் 5. இங்கே பிரச்சனை வந்த ஆளுகளும் பிரச்சனை தீராமலும் செத்துருக்காவ. சில பிரச்சனைகள் தீர்ந்து வேற பிரச்சனை வந்து பிரச்சனையிலே செத்துருக்காவ. எல்லாரும் செத்து போனாவே இல்லையா? இப்படி தானே நீயும் ஓடிட்டு நடக்கா. நீங்கள் வா, எங்கள் பாதத்தில் உட்கார். உன்னை விட்டு எடுபடாத நித்திய ஜீவ பங்க உனக்கு தெரியணும்னா மரியா தெரிஞ்சுக்கிட்டா. ஏன் தெரிஞ்சுக்கிட்டா? அவள் இயேசுநாதருடைய பாதத்தில் இருந்தா. அவர் நித்திய ஜீவனு, நித்திய ஜீவனு கொடுக்கறது இயேசுனுடைய பாதத்தில் இருந்தால் நித்திய ஜீவன் கிடைக்கும். செத்து போன ஆளுகளுக்கு பாதத்தை எல்லாரும் சுத்தாவே இல்லையா? செத்து போன ஆளுகள் எல்லாம் வச்சுட்டு புனிதர்களா அப்படி இப்படிலாம் சொல்லுறா இல்லை, அவனே செத்து வரியாச்சு. அவனுக்கு பின்னால் போன நீ ஜாவத்தானே போற. நித்திய ஜீவனா இருக்கிற மரித்தேன்
ஆனாலும் இதோ சதா காலங்களில் உயிரோடு இருக்கிறேன்னு சொல்லுது இயேசுநாதர் மட்டும் தான் சொல்லியிருக்காரு. அவருக்கு அப்ப அதுல இரு, அவர் சொல்லதை கேளு. அவர் சொல்லார், நான் உனக்கு நித்திய ஜீவன் தரேன். மற்றவங்க எல்லாம் கொல்லுவான் கொண்டு வந்தேன், அநித்தியமான ஜீவன் தருவான். இப்போ நாங்கள் பிரசங்க மாதிரி பற்றி கூட நான் நிறைய பேசணும் பல சூழ்நிலையில். உலகத்தில் அதை தருவார் இதை தருவார், பூமியை உயர்ந்த ஸ்தானத்தில் ஏற்றுவாருன்னெல்லாம் சொல்லுது. புறம் அங்கேருந்து கீழே தள்ளி போடணும், கட்டில் போடணும், புறம் சாவணும், புறம் ராஜாக்களின் கல்லறையில் கொண்டு வச்சணும். எங்கே ராஜாக்களின் கல்லறையா பழைய ஏற்பாட்டில் இருக்கும். இதுதானே, இதுக்கு தானே கொண்டு தெரிய வட்டம் கிடக்குது. டே, நான் நித்திய ஜீவனை தரேன், நீ எதுக்கு கல்லறையை பற்றி கவலைப்படுவா? சில சபையில் ஆளுவ கேட்பாவ, பிரசங்காரு அங்கே சபையில் கல்லறை தோட்டம் உண்டா? ஒரு இடத்துல என்கிட்ட நேரடியாக கேட்டுட்டேன் பிரசங்கம் பண்ணி முடிச்சோடனே, உங்கள் சபையில் கல்லறை தோட்டம் உண்டா? அவைய போகிறது பெரிய கோபுரம் வச்ச கோயில், அங்கே கல்லறை தோட்டம் இருக்கான். அங்கே உள்ள பாதிரியார் சொல்லாரு, ஏய் அங்கே போனேன்னா அவனை கல்லறை தோட்டம் தர மாட்டேன்னு பயம் காட்டுவார். அதனால நான் இங்கே வரையில, உங்கள் கோயிலில் வந்து கல்லறை தோட்டம் தருவீங்களான்னு நான் கேட்டேன். ஏசுநாதருக்கே கல்லறை தோட்டம் கிடையாது. அவர் சொல்லி வேலை தொங்கினார். அவரை அருமத்தியா ஊரான யோசேப்பு தனக்கு வெட்டி இருந்த ஒரு புதிய கல்லறையில கொண்டு வச்சிருக்காங்க. இன்னைக்கு வரைக்கும் அந்த கல்லறையை திறந்து வச்சிருக்கு. இங்க யாராவது நம்ம தேசத்துல யாராவது செத்து போன ஆளெல்லாம் ரோட்ல போட்டிருக்காங்களா நீங்க பாத்தீங்களா? அதுக்கு அரசாங்கம் செத்த ஆளெல்லாம் பூத்துக்கு பணத்தை பூத்துக்கு ஒரு ஏற்பாடு உலகம் செஞ்சிட்டு இருக்கு. நீ ஜீவனுள்ள ஒரு தேசத்துக்கு போறவங்கள வெளியே பாரு. இல்லையா? சாசு எப்படியெல்லாம் ஆளெல்லாம் கொடையான்னு பார்த்துடுங்க. இந்த புத்தி வேண்டாமா? எத்தப்புறம் தலையை வடக்கையா தைக்கையா நம்ம ஆண்டவர்கிட்ட போறவங்கள வெளியே பார்க்க வேண்டாமா? போகல. அந்த அளவு பூமிக்குரிய காரியங்களே இந்த இதற்கு மனசு வந்து முடங்கி கிடக்கு. அப்ப பிதாவின் சித்தமே பிதாவா, அவர் எங்க இருக்காரு? அவர் பரலோகத்துல இருந்து வந்த தேவகுமாரன் தான் அதை நமக்கு காட்டி தரணும். அல்ல இல்லையோ? ஆமா, அவர் ஒரு சந்தர்ப்பத்தில் சொன்னார், டேய் உலக பிரகாரமான காரியங்களை ஓமையா தான் சொன்னார் இல்லையா? ஒரு ராஜா இருந்தான், ஒரு கல்யாண வீடு, ஒரு இப்படி வித ஓமை, இப்படி ஓமை நேரடியா சொன்னா இதுகளுக்கு மனசுல ஆகாது. அப்ப என்ன சொல்லணும்? இவங்களுக்கு புரியக்கூடிய காரியங்களை ஒரு ஓமையா சொல்லி வழக்கத்தை சொல்லுவார். சீடர்கள் கேட்டாவ, நீர் ஓமையா பேசுகிறீர். ஆமா, அதற்கு வழங்காதபடிதான் சொல்லணும். சில விஷயத்தை அப்படி இருக்கட்டும். இப்படி சொன்ன பிறவே அவர் கேட்காரு, இதுவே உங்களுக்கு புரியலன்னா நான் இனி பரம காரியங்களை பற்றி சொன்னா உங்களுக்கு எப்படி புரியும்? கொள்ளாமா? உங்களுக்கு தான் தெரியல. வாருங்கப்பா, இப்ப 1ஆம் படிக்கு வாருங்க, நான் அடுத்து சொல்லி தாரேன். அல்ல இல்லையோ? சரி, அப்ப பரலோக ராஜ்யத்தை தேவ சித்தத்தை குறித்த அறிவு நமக்கு சுத்தமா கிடையாது. நமக்கு உலக அறிவு தெரியும், உலகத்தின் உயரத்தில் ஏறுது அப்படின்னு தெரியும், அரசியல் பண்ணுக்கு தெரியும், பல ரீதி உலகத்தில் இதுதானே நமக்கு தெரிஞ்சது. கடைசியில் மலர் வளையம் வைக்கவும் தெரியும். இதுவரை தான் நமக்கு தெரிஞ்சு, அதுக்கப்புறம் தெரியல. இது ஆண்டவர் சொல்லி தராரு இல்லப்பா, இதுக்கு மேல காரியங்கள் இருக்கு, இன்னும் மேலானவளை மகிமையானவளை காண்பா, இல்லையா? இன்னும் மகிமையானவளை காண்பா, வா கமான் கம் என்ன ஃபாலோ மீ அப்படிங்கிறார். ஸோ இப்படி தான் கூட்டிட்டு வந்தாச்சு. அப்ப பிதாவுடைய சித்தத்தை அறியணும்னா ஒன்னு இயேசுநாதருடைய பாதத்தில் இருக்கணும். யாருக்கு பாதத்தில் இருக்கணும்? பிதாவிடத்திலிருந்து வந்தவருக்கு பாதத்தில் தானே இருக்கணும். வேற ஆளுகளுக்கு பாதத்தில் இருக்க முடியாது இல்லையா? செத்து போனவர்களுக்கு பாதத்தில் போயிருந்தாங்க, போய் காத்து கிடக்குன்னு பிதாவுடைய சித்தம் தெரியுமா? அது செத்து வரையும் கொஞ்சம் ஆச்சு, அங்க போய் காத்து தியானத்தில் இருக்கு வாழ்வ போய் இருட்டுல நான் பார்க்க தான் செய்யும். அதெல்லாம் வேணாம். உயிரோடு இருக்கிறவர் சொன்னார்ல, தேவதான் சொன்னார், டேய் உயிரோடு இருக்கிறவர் நீங்கள் மரித்தவர் இடத்தில் தேடுகிறவர் எப்படி இருக்கு? உயிரோடு இருக்கிறவருக்கு கல்லறையில இருந்து தேடுதிய, அவர் உயிர் தந்தார், அவர்கிட்ட போங்கடே, எங்க போய் இருங்க, அவருக்கு பாகத்தில் இருங்க. அவர் பரலோக ராஜ்யத்தை பிதா சித்தத்தை நித்திய ஜீவனை எல்லாம் செய்வாரு சொல்லி தருவார். சரி, இப்படியே சொல்லியாச்சு. அப்ப இயேசுவின் பாகத்தில் அமர்ந்தாதான் தேவதை. ஏன்னா அவர் சொல்லாரு, என் வார்த்தை சுயமா பேசல, எனக்குள்ள வந்து ஆவியானவர் அவர் பேசிட்டு இருக்கிறார். தட்ஸ் ஆல். நான் ஒரு மீடியம் தான், அப்படி இருக்கிறேன். அப்ப இயேசுவின் வார்த்தைகளை தான் நான் எப்போதும் கண்டிப்பா சொல்லுவேன். இயேசுவின் வார்த்தையை பாரு, இயேசுவின் மாதிரியை பாரு, இயேசுவின் சீசத்துவத்தில் நட. அதுதான் முதலாவது பிதாவின் சித்தத்தின் வட்டத்துக்குள்ள வர்றதுக்கு ஒரு எளிதான வழி இல்லையா? ஒன்னும் தெரியாட்டாலும் இந்த பைபிள் கொஞ்சம் எல்லாருக்கும் படிக்க தெரியும் இல்லையா? நீங்க படிச்சிருக்கு. ரெண்டாவது, அது யோவான் 16:23 ஒருவன் என்ன அன்பா இருந்தால் வசனத்தை கடைபிடிப்பான், அவன் இடத்துல பிதா அன்பா இருந்துருவார். பத்தியலா இருந்துருவார். நாங்க வந்து வாசம் பண்ணிடுவோம். தேவன் ஆவியாய் வந்து நமக்குள்ள என்ன செய்யறாரா? வாசம் பண்ணுகிறார். அதான் வசனம் பார்த்துட்டோம். வாசம் பண்ணுகிறார். வாசம் பண்ணா என்ன நடக்கும்? அது 1 கொரிந்தியர் 2:9 படிச்சா, தேவன் தம்முடையவர்களுக்கு ஆயத்தம் பண்ணதை கண் காணவில்லை, காது கேட்கவில்லை, செவியில தோன்றவில்லை, தேவனோ அவைகளை நமக்கு தம்முடைய ஆவினாலே. எந்த ஆவி? டேய், உனக்கு ஆளொழுக்கம் பிரசங்கிமா இருக்கும், உலகத்தின் உயரத்தில் யாரு வெளிப்பாடு கிடைச்சதுன்னா இது உலகத்தின் ஆவின்னு அர்த்தம். சரிதானே? அதான் பரலோகத்தில் ஆவி வந்தா உனக்கு பரலோக வெளிப்பாடு கிடைச்சிருக்கணுமே. அது பரலோகத்திலிருந்து வந்தது இல்லையா? லூக்கா 24:49 உன்னதத்திலிருந்து வரும் பல நாள் தரிப்பிக்கப்படும் வரை எருசலேமில் இரு. எங்க இரு? ரோமாபுரியில இருக்க சொன்னாரு. எருசலேமில் இருக்க சொன்னாரு. அங்க இருந்து போகாத, இங்க இருக்கு. இங்க உன்னதத்திலிருந்து வர ஆவி வரட்டு. அந்த ஆவி வந்தாதான் உனக்கு மண்டையில வெளிச்சம் உதிக்கும், உனக்கு பரலோக தரிசனம் வரும். இல்லைன்னா மண்ணிலே தான் அந்த மண்ணுண்ணி பாம்பு மாதிரி தான் சுத்திட்டு நடப்பா. உனக்கு பரலோக வெளிச்சம் வேணும்னா என்ன செய்யணும்?
பரலோகத்திலிருந்து வர்ற ஆவி வேணும் பார்த்துக்க. அந்த ஆவி வந்தா பரலோக தரிசனம், பரலோக வெளிப்பாடு, பரலோக வைராக்கியம். கள்ள பிசாசு உலகம் எல்லாம் பிசாசுக்குள்ள கிடக்குற வெளிச்சம் வரும் பார்த்துக்க. அல்லன்னா வேற ஆவியாகும். இதுக்கு எதிராக ஒரு ஆவி இருக்கு இல்லையா, உலகத்தின் ஆவி, ஆகாயத்து அதிகாரப்பூர்வ ஆவி. அதுல அது உள்ள இடம் எல்லாம் அங்க போறியா, ராஜாவுக்கு போறியா, அங்க போறியா, அங்க போறியான்னு போட்டு வட்டம் கறக்கிட்டே இருக்கான். ஒரே வட்டம் கறக்குதான். ஆமா, கால சாவது வரைக்கும், கல்லறைகள் போடுவது வரைக்கும் வட்டம் கறக்கு. நல்ல காலம் லேகியவன் பிசாசு பிடிச்சிருந்த ஒரு மனுஷன் கதறருடைய நாட்டில் இருந்தான். ரொம்ப காலமா அந்த பேய் அவனை கொல்லுக்கு முயற்சி பண்ணிச்சு. தேவனுக்கு ஒரு கிருபை இருந்தது, இந்த பயலை கொல்லப்படாது. கொல்லாமா பல இடத்துலயும் வட்டம் கறக்கிட்டு நடந்த ஆளுல மாதிரி உள்ள ஆளாக்காவன். அவன் எப்படியோ பேய்க்கு படியில சரியா மாட்டியாச்சு. அது வீட்டுல கிடக்காது, அங்க கல்லறையிலேயே அங்கேயும் இங்கேயும் கிடந்து தன்னை தானே காயப்படுத்திட்டு கிடக்கு. ஓன்னு ஊர்ல யாருக்கும் உறங்க முடியாது. ஆனா என்னைக்கோ கொன்னிருப்பான் அந்த பிசாசு. தேவன் பார்த்தாரு, இந்த பயல கொல்லு கொடுக்கப்படாது, மண்ணாங்கட்டி வாரது போல பார்க்கலாம். எங்கெல்லாம் போய் விழுந்தாலும் ஆண்டவருக்கு ஒரு தீர்மானம் இருந்துன்னா, நான் ஒன்னும் விட போறதில்லை. நீ சாவணும்னு நினைச்சாலும் தற்கொலை செய்யணும்னாலும் நடக்காது. பிறகு இயேசுநாதர் வந்தார். அவர் வந்து அங்க கரையில வந்து இறங்கணும்னு, இவன் எங்க படப்புல முள்ளுல கிடந்தானோ படப்பட கிடந்தானோ எங்க கிடந்தான்னு தெரியாது. இவர் கூப்பிட ஒன்னும் இல்லை. அவன் ஓடி வந்து காலில் விழுந்தாச்சு. என்ன வேதனைப்படுத்துக்கு வந்தீரா? நான் என்னத்துக்கு வந்தீரு? நான் ரொம்ப காலமா ரொம்ப காலமா இங்க இருக்கோம். எத்தனை பேர் இருக்குதுன்னு கேட்டா 6000 கொல்லாமே. எத்தனை பேர் இருக்குதுன்னு கேட்டா லேகியம் 6000 பேர் இருக்கும். ஆமா, ஆயிரக்கணக்கில் இருக்கு. ஓஹோ, ஆயிரக்கணக்கான பேர் இருக்கிறீங்களா? அப்புறம் சரி, நீ போ, உனக்கு நேரம் முடிச்சாச்சு. நான் வந்தா உனக்கு நேரம் முடியும். அது என்ன விஷயம்? நான் வந்தா எனக்கு நேரம் முடியும். ஒரு இடத்துல குளச்சல் விகேபி ஸ்கூல் விட்டேன். ரொம்ப வரையத்துக்கு முன்ன நான் பஸ்ஸுக்கு நின்னேன். பஸ்ஸுக்கு நிற்கும் போது பார்த்து நிற்கும். பஸ் வரையில. எனக்கு அங்கே குலசேரம் பக்கம் போனோம். நான் அப்படி நிற்கேன், பஸ் வரையில. அந்த நேரம் அந்த கீழே கடை இருக்கு. அந்த கடைகளுக்கு மேலே ஒரு அப்ஸ்டேர்ல ஒரு ஹால் இருக்கு. அங்கே ஏதோ பாட்டு கேட்குதுங்க, ஃபர்க்மான்ஸ் பாட்டு. ரொம்ப நேரமா ஃபர்க்மான்ஸ் பாட்டுலாம் ரொம்ப நிறைய பாட்டு பாடி இருக்கிறாங்க. எனக்கு பஸ் வேற வரல. நான் பார்த்து நம்ம தான் பிரசங்கர் ஆயிட்டோம், நமக்கு தான் பாட்டம் ஜபங்க கேட்கறதுக்கு பறந்து போயிடுவோமே, அதுதானே நமக்கு ஜீவிதம், நமக்கு வீடு ஆகி போச்சு. சரி, அதனால என்ன செஞ்சேன், என்ன நடக்குன்னு பார்ப்போம். அங்க போனா இப்படி போனேன். அந்த சைட்ல ஒரு ஜன்னல் லோடி எட்டி பார்த்தேன். ஒரு பொம்பளை நடுவில் இருக்கு, தலையெல்லாம் பிரிச்சு போட்டுட்டு இருக்கு. பார்த்துடுங்க, சுத்தி நிறைய ஆள், ஆம்பளைலாம் இருக்கு, பொம்பளைலாம் இருக்கு, பாட்டு பாடிட்டே இருக்கா. அப்ப எனக்கு மனசிலாச்சு, இந்த பொம்பளைக்கு என்னது பேப்படி. உங்க ஊர் பாசையில் எப்படி தான் சொல்லுவீங்க? சரி, பேப்படி. அதை விரட்டுக்காக வேண்டிய வறுமையா போதகரு கருத்தரோட அப்படி இப்படி இல்ல ஒவ்வொரு பாட்டுலாம் கொஞ்சம் நேரமா நடக்கு. சரி, அப்ப நடக்கட்டு. அப்படியே விரட்டு. நமக்கு எனக்கு வேற வேலைக்கு போகணுமேன்ட்டு அப்படி மாடியில ஆகும். படியிலோடு ஏறி மேலே போறேன். கீழே கடை அது இப்போ இருக்கு. ஸோ அங்கே போயிட்டு கீழே அந்த படியில் இறங்குறேன். இது அந்த ஸ்டேர் படிக்கட்டு. பாதி படி இறங்கினோன்னா எனக்கு மனசில் ஒரு காரியம் பேசுறது, அது யார் பேசுறேன்னு தெரியாது. இருக்கட்டும், என்ன எப்படி கண்டு காணாமல் போறா, ஒன்று அதை சரியா பார்த்துட்டு போ. இப்படி தான் வருது பாருங்க. ஒன்று அதை சரியா பார்த்துட்டு போ, கண்டு காணாமல் போறா அப்படின்னு எனக்கு தோணுச்சு. ஓ, அப்போ சரியா பார்க்கணுமா? நான் கொஞ்சம் வைராக்கியமான ஆளு, உங்களுக்கு தெரியல. ஆமா, சரியா பார்த்துட்டு போகணுமா? பார்த்துருவோம். உடனே திரும்பி மேலே ஏறி இப்படி வந்து ஒரு கதவு கிடந்து பாருங்க. இந்த கதவுல நடை இருக்கு. இந்த காலை தூக்கி நடக்கி உள்ள வச்சேங்க. சரியா பார்க்கணும்னு உள்ள போனேன். ஏன்னா அந்த பொம்பளை இங்க திரும்பி இருக்கு, முகம் வேற தெரியல, சுத்தி ஆளும் எனக்கு தெரியல. அந்த காலை உள்ள வச்சான அந்த பொம்பளை சொல்லுது, நான் இனி போறேன் பாத்தீங்களா, நான் இனி போறேன். நான் அப்ப எனக்கு மனசுல ஆயிட்டு, அப்போ எனக்கு கதை முடியலாம். நான் இப்படி போயிட்டு நடக்க ஐயோ எனக்கு எரியுது புரியுதுன்னு ஓன்னு சத்தம். பிறகு ஜோம் பண்ண கதையில நான் என்ன போறேன்னு பிறகு சொல்லுது, நான் போறக்கா வந்தேன், அவ்வளவு ஈஸியா ஒன்னும் போக மாட்டேன். ஓ, நீ ஈஸியா போக மாட்டியா, கஷ்டப்பட்டு தான் போவியா அப்படின்னு பின்ன நான் விடல. கவனிட்டு இருந்தேன். போத்துன்னு தரையில விழுந்து நாடாக்கு ஒரே இது பிளாட் ஆயிடுச்சு. உடனே தண்ணி எல்லாம் தெளிச்சு எழுப்பியாச்சு. அது உட்காந்துறது காட்டு, அம்மா ஏன் எல்லாரும் என்ன இப்படி சுத்தி இருக்குதியா, இதுவரை என்ன நடந்துன்னு அதுக்கு தெரியாது அல்ல இல்லையா? சரி, நான் அதுக்கு எதுக்கு சொன்னேன், நம்ம போனாலே போய் இறங்கி ஓடிடுது. அப்ப ஏதுனால கேட்டா அதுக்கு நேரம் முடிச்சுட்டு தெரிஞ்சாச்சு. காலம் அப்போ அவன் சொல்லுவேன், வரட்டு நீ போ, உன் காலம் நான் வந்தா காலம் முடிஞ்சு இல்லையா போனவனு சொன்னா, அது நான் ஈஸியா போக மாட்டேன். போனோன்னா நான் கொஞ்ச காலமா வேணா கொல்லுக்கு இல்லையா அங்கே இருக்கேன், அவ்வளவு ஈஸியா போறக்கா. நான் போனோன்னா போவேன், அந்த பண்ணி கூட்டம் அங்கே இருக்கு, இத்தனை பண்ணியை நான் கொண்டு போவேன், எனக்கு அனுமதி தருவீரா, நான் போறேன். கொள்ளாமா, இத்தனை நிறைய பண்ணி இருந்துட்டு எழுதிருக்கு, நிறைய விலை உள்ளதுன்னு எழுதிருக்கு. இத்தனை பண்ணியை வெள்ளத்துல தள்ளி கொன்னுகிட்டு தான் அந்த பேயா போச்சு. இவ்வளவு பேயா உள்ள இருந்தப்பறம் இந்த பயலை கொல்ல முடியல. பார்த்துடுங்க இல்லையா? இத்தனை பண்ணிய கொன்ன சாசுக்கு இந்த பயலை கொஞ்சம் வரியமா அலக்கழிச்சிருக்கு. அதான் தேவனுடைய திட்டம், கிருபை. புரியுதா?
உங்களையும் அப்படிதான், எங்க தள்ளி போட்டு எங்க கொல்ல பார்த்தோ எத்தனை இடம் பார்த்தோ நமக்கு தெரியல. எப்படியும் வட்டம் கறக்கி கொண்டு வந்திருக்காரு. உங்களுக்கு தெரியும், உங்களுக்கு தான் தெரியும். எங்க எல்லாம் விழுந்து எழும்பி வட்டம் கறக்கி நொந்து நொறுங்கினேன். அப்போ ஆண்டவருடைய சமூகத்துல வந்து அதை நினைச்சுக்கிட்டே இது பெரிய இடமாக்கும், இது பெரிய இடத்துக்கு வந்து சேர்ந்திருக்கோம். அப்பயா இங்க வாரக்குள்ளாலே அங்க ஒதுங்கிறான், ரோட்டிலே ஒதுங்கிறாங்க. நான் இங்க நிக்கேன், இனி நமக்கு வீட்டுக்கு போறவள போகலாம். ஆமா, சொன்னா ஒவ்வொன்றுக்கு ஒரு நேரம் போயிடும். சரி, ஓகே. இப்படி ஆண்டவருடைய பாதத்தில் இருக்கணும். அப்ப ஆண்டவர் தம்முடைய ஆவி அனுப்புறார். அவர் அனுப்புவது பார்த்துக்க, யோவான் 14:15 ஒரு இடத்துல அன்பா இருந்தோம், என் கட்டளையை கடைபிடிச்சா நான் பிதாவிடத்துல ஜெபம் பண்ணுவேன், அவர்கிட்ட இருந்து பரிசுத்த ஆவி அனுப்புவேன். அப்ப இயேசு சொன்ன மாதிரி கேட்க இல்லைன்னா அவர் பரிசுத்த ஆவி அனுப்ப மாட்டார், வேற ஒரு மகளை அனுப்ப மாட்டார். நீ பார்க்கவே வேண்டாம். அல்லேலூயா. அவருக்கு மட்டும் தான் அது அதிகாரம் இருக்கு. அப்ப அவருக்கு அப்பா என்ன செய்யணும், என்ன செய்ய சித்தமா இருக்கிறீர்? அவன் கேட்டான் இல்லையா, பவுல் கேட்டான் இல்லையா, இது மாதிரி கேட்கணும். ஆண்டவரே நான் என்ன செய்யணும், இனி வட்டம் கறக்க எல்லாம் தளர்ந்தாச்சு, நீ சொல்லு செய்வேன், உங்களுடைய பாதத்தில் இருப்பேன் அப்படின்னு அர்ப்பணிச்சுட்டேன்னா அவர் பாப்பார். இருப்பியா, ஒழுங்கா இருப்பியா? இருதயத்தை பார்க்கிற தேவன். இதான் பிரச்சனை. இங்க வந்து கிடந்தா ஐயா போன்னு கையை கால அடிச்சதுல அவர் பாப்பாரு. இது உனக்கு அடியை நான் ரொம்ப காலம் பார்த்திருக்கேன், இது மாதிரி நிறைய அடியெல்லாம் நான் பார்த்திருக்கேன். உனக்கு உலகத்தார போல போனோம், 4 பேரை போல நல்லா இருக்கணும், உலகத்துல உயர்ந்த ஸ்தானத்துக்கு ஏறணும், எனக்கு பின்னால வரணும்னு உனக்கு ஆசை கிடையாது. நீ வழி இல்லாம இங்க வந்திருக்கா, பேக்க ஓத்திரம் தாங்காம வந்திருக்கா, உனக்கு ஓத்திரம் தார ஒன்னு எனக்கு தெரியும். கொஞ்ச நாள் பேசவே மாட்டார் பார்த்துடுங்க. வாரம் பிறந்தீங்க 2 வாரம் 3 வாரம் வா, வந்துகிட்டே இரு, உங்க இருதயத்தை பார்க்கட்டு. அப்போ 15:8 சொன்ன மாதிரி இருதயத்தை பார்க்கிற தேவன் அவர்களுக்கு நமக்கு பரிசுத்த ஆவியை தந்தருளது போல அவர்களுக்கும் கொடுத்து அவர்களை குறித்து சாட்சி கொடுத்தார். நீங்க வந்து பெருசங்கார இப்படி அழுதுட்டோன்னு நாங்க கொஞ்சம் இறங்கிடுவோம். எங்களுக்கு இறக்கம் உண்டு, பார்த்தீங்களா? இறக்கம் உள்ளவர்கள் பாக்கியவான்கள், இறக்கம் வருவார். ஆனா ஆண்டவர் இறங்க மாட்டார். நாங்க பார்க்கத்தான் செய்யும், சோமணி பார்க்கத்தான் செய்யும். ஆண்டவர் இறங்க மாட்டேங்கிற. ஆண்டவர் பார்த்துட்டு இருக்காரு, இருதயத்தை பார்த்துட்டு இருக்காரு. நீ வசமா சோகம் கிடைச்சவன ஓடிடலான்னு வந்தா ஓடாண்டான். இரு, நீ கொஞ்சம் எல்லாம் படிச்ச போறோம், நீ சொக்கமானா போதும். சிலர்லாம் அப்படிதான், உடனே முடியாது கிடையாது. பாபா இரு 6:33 முதலாவது தேவனுடைய ராஜ்ய தேவனுடைய நீதியையும் ஒன்ன பேக்கி பின்னால போறதுக்கா சுகம் ஆகும். நமக்கு பின்ன பேக்கி பின்ன தெரியல, நமக்கு பின்ன உலகத்துக்கு போலான்னு நினைச்சிட்டு கையை வீசிட்டு வந்தியோ, அதோட நடப்பில்ல. நான் சொல்ல மாதிரி என் பின்னால வருவேனா சொல்லு, உனக்கு தாரேன், இல்லைன்னா போ. பலருக்கு பிரச்சனையாக்கும். நாங்க எல்லாம் பிரசவம் பண்ணோம். டேய், இயேசுநாதர் இருக்கிற இடத்துக்கு போக வாரீங்களா? அவர்கிட்ட அங்க எல்லாம் நாங்க போக முடியாது, எங்களுக்கு அது பழக்கம் கிடையாது, விருப்பம் கிடையாது. சரி, அவர் இருக்கிற வண்ணமாகவே அவரை தரிசிக்கணும்னு சொல்லி இருக்கு. அப்ப இயேசுநாதரை போல மாறுறதுக்கு வாரியா? அதெல்லாம் எங்களுக்கு பின்ன என்னத்த வேணும்? எங்களுக்கு ஊர்ல 4 பேரை மாதிரி நல்லா இருக்காண்டாமா, நாங்களும் மினிக்கிட்டு நடக்காண்டாமா, இப்ப வழி இல்லாம ஓலக்கெடுவில் கிடக்கும், அதுக்கு ஏதாவது தெரியும். அப்ப ஆண்டவர் சொல்லுவாரு, அப்ப நான் இருக்க இடத்துக்கு வாரக்கும் எனக்கு இஷ்டம் இல்லை, நான் சொல்லு அதை கேட்க எனக்கு இஷ்டம் இல்லை, நான் இருக்கிற மாதிரி மாறுறதுக்கு இஷ்டம் இல்லை, பின்ன எனக்கிட்ட என்னத்துக்கு வந்தா? நீ போ, உனக்கு ஆளுகிட்ட போ, உனக்கு நான் என்னத்துக்கு தரணும்? உங்களுக்கு மனசுல ஆகணும். ஒரு கட்டத்தில் ஒரு பொம்பளை சத்தம் போட்டா இல்லையா, என் பிள்ளைக்கு பயங்கர பேயா இருக்கும், கஷ்டமா இருக்கும், உடனே விடுவிக்கணும், ஐயா போன். அவர் கண்டுக்கிட்டவே இல்லை, போயிட்டே இருக்கார். இறக்கமுள்ள ஆண்டவர் போயிட்டே இருக்கார். அப்போ சீடர்கள் சொல்ல, கொஞ்சம் மனசாட்சி வேண்டாமா? காலையில இருந்து அந்த வெயில கடந்து ஓடிட்டே நடக்க, இவளுக்கு பிரச்சனை ஒண்ணு சால்வ் பண்ணியா, ப்ராப்ளத்தை சால்வ் பண்ணி வந்து அனுப்பப்படாதான்னா? டேய், பிள்ளைகளை நான் பார்த்து எடுத்து நாய்க்குட்டிகளுக்கு போனோம் கொள்ளாம நான் வசனத்திலே போனோம், நேரம் போயிடக்கூடாது. இது பிள்ளைகள், அது மத்த 15-26 பிள்ளைகளை நான் அப்பத்தை எடுத்து நாய்க்குட்டிகளுக்கு போடுறது உங்களை பார்த்து சொன்னா எப்படி இருக்கும்? கொள்ளாமா? நான் இல்லையா, உமக்கு சுகமா வேண்டாம், விடுதலை வேண்டாம். ஆனா அந்த பொம்பளை கொஞ்சம் புத்தி உள்ளவா, அவர் உள்ளது என்ன சொன்னாரு, நாயினான்னு சொல்லணும், நரியன்னு தான் சொல்லணும், மாத்தி சொல்லப்படாது இல்லையா? அவர் சொன்ன நீ சொல்லலாம் மைதான். சரி, இருந்தாலும் அந்த நாய்க்குட்டிகள் பூனைக்குட்டிகளுக்கு அந்த துண்டுகள், அந்த பிள்ளைகள் ரொட்டி பிஸ்கட் தின்னு துண்டு கிடச்சா இல்லையா, ஒரு துண்டு தரப்படாதான். அவளுக்கு அர்ப்பணத்தை தாழ்மையை பார்த்தாரு. சரி ஓ இஷ்டப்படி உனக்கு கடவுள். சரி, இப்படி எல்லாம் இருக்கு. இது பிள்ளைகளுக்கு வச்சிருக்கதாகும், அது எல்லாருக்கும் ஒன்றும் கிடைக்கணும்னா நீ பிள்ளை ஆகணும். தொடக்கத்துல துண்டு துணிக்க தந்திருப்பாரு, இனி அப்படியே துண்டு பறக்கிட்டே தெரியப்படாது இல்லையா, துண்டு பறக்கிட்டே தெரியப்படாது. நீ தேவபிள்ளை ஆகணும்னா இயேசுநாதருடைய பாதத்தில் இருக்கணும், அவர் சொன்னதை கேட்கணும், அவர் தன்னுடைய ஆவியை தந்து முத்திரை போடணும். சாட்சி என்னதே, டேய் நீ தேவ பிள்ளையாக்கும், நான் இயேசு தேவகுமாரன், நான் சிஎஸ்ஐ நாட்டார் பேரன் இல்லையா, அங்க எல்லாம் நான் இயேசு தேவகுமாரன் விசுவாசிக்கிறதுனால தேவைப்பில்லை, இயேசு ஆராதிக்கிறதுனால தேவைப்பில்லை. டேய், இதெல்லாம் நடக்காத பார்த்துக்க. இயேசுநாதர் ஞானஸ்நானம் பெற்று கரையேறின போது தேவன் ஆவியா வந்து இறங்கி சாட்சி கொடுக்கிறார், இவர் என்னுடைய நேசகுமாரன் சாட்சி கொடுக்கிறார். அப்ப பரிசுத்த ஆவியானவர்
பரலோகத்தின் தேவன் நம்ம குறித்து சாட்சி கொடுக்கணும். நாங்க சாட்சி கொடுத்து பிரயோஜனம் இல்லை. நாங்க வெள்ளத்துல முக்கி கரையாத்தி விட்டும் கூட பிரயோஜனம் இல்லை. ஆமா, அதான் உண்மை. அதுக்கு பிறகு ஒண்ணு இருக்குல்ல, அவர் கொடுக்கிற சாட்சி ஒண்ணு இருக்குல்ல, அவர் சாட்சி கொடுக்கணும். என்னுடைய தேவ பிள்ளை பரிசுத்த ஆவியாய் தேவன் நமக்குள்ள வந்து வாசம் பண்ணுதான். தேவ பிள்ளைங்கிற அங்கீகாரத்தை நமக்கு கொடுக்கிறாரு. கொடுத்தாரா? அப்பதான் நீங்க சீயோன் ஆக முடியும். இப்ப புரிஞ்சுதா? இந்த சேவை நல்லா புரியணும். உலகம் பிசாசுக்குள்ள கிடக்கு. நான் வசனம் சொல்லியிருப்பேன், உலகம் முழுவதும் பொல்லாங்கனுக்குள் கிடக்கிறது அறிந்திருக்கிறோம். 1 யோவான் 5:19, லூக்கா 4:5 பிசாசு சொல்றான், இந்த உலகம் எல்லாம் என்கிட்ட தான் இருக்கு, எனக்கு இஷ்டமானவன் தான் கொடுப்பேன். யோவான் 14:30, உலகத்தின் அதிபதி வர்றான், எனக்கிட்ட ஒன்றும் இல்லை. யோவான் 18:36-37, என்னுடைய ராஜ்யம் இந்த உலகத்துக்குரியதில்லை இயேசு சொல்றார். அப்போ உலகம் முழுவதும் பேய்க்குள்ள கிடக்கு. பேய்க்குள்ள கிடக்கு. இது இப்ப அநேகருக்கு தெரியல. உலகம் தேவ சாபத்தில் இருக்கு, பிசாசுடைய ஆளுகையில இருக்கு. சாத்தான மனுஷன் சேர்ந்த கூட்டணி ஆட்சி நடக்குனால தானே இந்த அக்கிரமம் எல்லாம் நம்ம பார்த்துட்டு இருக்கோம். சரியா? தேவ ஆட்சி இருந்தனா இப்படி இருக்காது. நமக்குள்ள தேவன் ராஜரிகம் பண்ணாங்க எழுதி போட்டுக்கல. கர்த்தர் ராஜரிகம் பண்றாரு. சரி, இந்த கர்த்தர் ராஜரிகம் எங்க பண்றாரு? நமக்குள்ள 2 பேர் 3 பேர் இருக்கக்குள்ள, சபைக்குள்ள மட்டும். அதுக்கு வெளியே கிடையாது. அதுக்கு வெளியே வேற நடக்கு. சரி, இதுக்கு நடுவில் நம்ம வச்சிருக்கு. அப்ப எதுக்கு நம்ம ஊருக்கு ஒன்று வம்சத்துக்கு 2 பிரிச்சாருன்னா, இனி நீங்க பேக்க சித்தம் செய்யறதுக்கு இல்ல, உலகத்துக்கு சித்தம் செய்யல, பரலோக ராஜ்ய தேவனுடைய சித்தத்தை அறிஞ்சு அவருக்கு பிரியமான பிள்ளைகளாய் ஒரு புது சிருஷ்டியாய் பரிசுத்த சந்ததியாய் வாழும்படி நம்ம அழைச்சார். இப்ப புரியுதா? பேக்க நோக்கிய ராத்திரியும் பகலாம் வந்து ஓடிட்டு போற கொண்ட ஒன்ன கூப்பிடையில போ, அதுக்கு வேற இடங்களே இருக்கு, போயிட்டே இருக்கு. இது வந்து என்ன எனக்கு பிள்ளையா மாறுவியா? பரலோக பிதாவுக்கு சித்தம் செய்யற ஒரு சின்ன கூட்டம் உண்டு பண்ண வேண்டும். தேவ சித்தம் செய்யற தேவ பிள்ளைகளாய் மாறும்படி நம்ம அழைச்சிருக்காரு. இந்த அறிவு, இந்த புரிதல் முதலாவது வேணும். அதனாலதான் பேக்கி நல்லா தெரியும். நாங்க பார்த்திருக்கோம். நான் வருது ஒரு இடத்துல ஒரு பயலுக்கு பேய் பிடிச்சிட்டு அங்கெங்கெல்லாம் பல இடத்துல சுத்தி எல்லாம் கொண்டு போயிருக்காங்க. பெரிய புள்ளி, நல்ல வசதி உள்ள புள்ளி. ஒன்றும் சரியாவில்லை. உள்ள இடம் எல்லாம் வட்டங்கராங்கி எல்லாம் சுத்தியாச்சு. ஒன்றும் சரியாவில்லை. கடைசியில் பக்கத்தில் அங்கே ஒரு இடத்துல ஒரு ஓலப்பறை, ஆமா ஜோப்பரை பண்டு ஜோப்பரை. அப்போ யாராச்சும் நாளாக பக்கத்தில் ஒரு ஜோப்பரை இருக்கு, அங்கே ஒரு பிரதங்க யாரும் ஜோம் பண்ணுவார். அங்கே போனால் அந்த பேய் போவோம் இல்லையா? நீங்கள் ஒன்று போய் பார்க்கப்படாது. நாங்கள்லாம் பெரிய கோபுரத்தை சேர்ந்த ஓலப்பறைக்கெல்லாம் போக முடியாது. அதெல்லாம் பெரிய எங்களுக்கு மேனக்கேடு எங்களுக்கு அது ஒத்து வராது. அப்படின்னு அங்கே போகல. அப்போ என்ன செஞ்சாவ, நமக்கு தூரத்தில் உள்ள அங்கே கோபுரம், இங்கே இடது வலது மேலுக்குள்ள நிறைய இருக்கு இல்லையா? அதெல்லாம் சுற்றியாச்சு. சுற்றிட்டு போகல, ஒரு பிரச்சனை தெரியல. இப்போ கடைசியில் சரி எல்லா இடம் பார்த்தாச்சு, இனி போய் வாழைப்பறையில் விசிட் பண்ணோம் அப்படின்னு பயல ஏதோ வண்டியில் ஏற்றினாவலாம். காரோ ஆட்டோ தெரியல. சரி ஏற்றிட்டு போனாவலாம். ஏற்றிட்டு போனால் ஆனால் அங்கே ஒரு தூரத்தில் வந்தோன்னா ஒரே அலறல், நான் வர மாட்டேன். ஐயோ, ஏன் வர மாட்டா? அங்கே வலது இடது மேலு கீழே அங்கே இங்கே அது இது உதறு இல்லாத தூதர் அங்கே எல்லாம் போனால் ஒன்றும் சத்தம் போடாமல் அழகாக காமா வந்துட்டு சுற்றிட்டு நடந்துட்டு வந்தா இல்லையா? இங்கே வந்தோடனே வெப்பராளப்படுது. இல்லை அங்கே பயங்கரமாக இருக்கு, எனக்கு இங்கே தாங்கலை, அங்கே எரியுது, இங்கே வெக்க இங்கே அடிக்குது. ஐயா அப்போன்னு பிடிச்சி இழுத்து கொண்டு வந்து பயல வாசல் வேலை பெறதான் கொண்டு போட்டோன்னா பயம் பொத்தனுக்கள். அவ்வளோதான். பிரசங்க யாரும் வரவே இல்லை, சவம் பண்ணவும் இல்லை, போயிட்டு இல்லையா? இப்ப புரியுதா? அதான் சீயோன்னு சொல்றது. அப்ப தேவ பிரசனை இருக்கிற இடம்னா எப்படிப்பட்டவன்னு பார்த்துடுங்க. அதனாலதான் ஆதி திருச்சபை நம்ம இப்போ பாட்டு போடுவோம் இல்லையா? ஆதிய போஸ்தலர் காலம் நடந்த அற்புதங்கள் நாம் என்று காணுவோம். நல்ல பாடு. நம்ம ஆசைதான். ஆமா, ஜபத்தில் சின்ன மாதிரி அப்படியெல்லாம் நடக்கணும்னு ஆசைதான். பிரசங்கமாருக்கு ஆசைதான், விசுவாசிகளுக்கு ஆசைதான். நடக்க மாட்டேங்குதே, பார்க்க முடியலையே, சங்கடமா இல்லையா இருக்குன்னா, அப்போஸ்தலர் 4ஆம் அதிகாரத்துல அங்க ஆதி திருச்சபையாருடைய ஒரு ஜபத்தை பார்க்கணும். என்ன ஜபம் தெரியுமா? அது 24:4-24. அதை கேட்டு ஒருமனைப்பட்டு எல்லா விசுவாசிகளும் பரலோகத்தின் தேவனை நோக்கி சத்தமிட்டார்கள். சரியா? கர்த்தாவே, நீர் வானத்தையும் பூமியை நீர் தானே உண்டாக்கினீர்லாம் சொல்லியாச்சு. புறஜாதிகள் கடந்து கொந்தளிக்காவ பாருங்க. ஜனங்கள்லாம் விருதா காரியங்களை சிந்திச்சுட்டு அப்படி இப்படி ஓடிட்டு நடக்கானுவன். கர்த்தருக்கு விரோதமாய், அவருடைய கிறிஸ்துவுக்கு விரோதமாய் பூமியின் ராஜாக்கள் எழும்பி நின்று, யாரு? பூமியின் ராஜாக்கள். இவர் பரலோகத்தின் ராஜா. அவ பூமியின் ராஜாக்கள்லாம் எழும்பி நின்றுட்டு சொல்றானுலாம், கூட்டம் கூடியாச்சு, எல்லாரும் கூட்டம் கூடியாச்சு. அப்படியே தாசன் அப்படி கூட்டம் கூடி தீமை செய்ய பார்க்குறாங்க, ஆலோசனை எல்லாம் செய்கிறாங்க. இப்போ என்ன நடக்கணும்னா, நீங்கள் 26 இப்பொழுது கர்த்தாவே, அவருடைய பயமுறுத்தல்களை நீர் என்ன செய்யணும்? கவனிக்கணும் இல்லையா? அவர் பின்ன கண்ணு இல்லாத குருடனா? கொள்ளலாம் இல்லையா? நமக்கு கண்ணு இருந்தா பின்ன அவருக்கு கண்ணு இருக்கப்படாதா? அவர் கண்ணு இல்லாத கவனிக்கணும். அதான் பார்க்கணும். பார்த்துக்கிட்டோம் மொத்தம் உரமுறான், மறைக்கிறான், பார்த்துக்கிட்டோம். அவ்வளோதானே, நமக்கு செய்ய முடியும் இல்லையா? சொல்லிட்டு ஆண்டவர் அந்த பல்ல கடிச்சான், பார்த்துக்கிட்டோம், பல்ல பிடிங்கி. ஆமா பாப்பார், பல்ல கடிச்சானல, பல்ல பிடுங்கி விட்றேன் இல்லையா? இதில் நாங்கள் பார்த்ததாக்கம். சரி இருக்கட்டும். இப்போ அப்படி சொல்லி என்ன செய்யறாங்களாம்?
அதாவது 29, 30. உம்முடைய பரிசுத்த பிள்ளையாகிய இயேசு நாமத்திலே அடையாளங்களும் அற்புதங்களும் நடக்கும்படி செய்து பிணியாளிகளை குணமாக்கும்படி உம்முடைய கரத்தை நீட்டி உம்முடைய ஊழியக்காரர் உம்முடைய வசனத்தை, அந்த வார்த்தை தான், உம்முடைய ஊழியக்காரர் உம்முடைய வசனத்தை முழு தைரியத்தோடு சொல்லும்படி அவர்களுக்கு அனுக்கிரகம். சில வேளை தைரியமாக சொல்ல முடியாமல் நம்ம அடைபடுவோம் இல்லையா, சத்தமாக சொல்ல முடியாமல் அடைபடுவோம், நெருக்கெல்லாம் நமக்கு வருதில்ல. அது மாதிரி ஒரு சூழ்நிலை தான். இந்த நாமத்தை மட்டும் பேசப்படாதுன்னா பேசுறது சொல்லாரு, நீங்கள் யாரடா, தேவனுக்கு கீழ்படி, உங்களுக்கு கீழ்படியதோட தேவனுக்கு கீழ்படி தான் நல்லது, நாங்கள் அப்படி தான்டா செய்வோம். அங்கேயும் சண்டை, சண்டையிலேயே அந்த ஜெபம் நடக்குது. சரி, இப்போ என்ன சொல்லாரு, உம்முடைய வசனத்தை தைரியமாக சொல்லணும். தட்ஸ் தி வேர்டு, தட்ஸ் தி வேர்டு. பல வேளையில் அதான் நான் சொன்னேன், இயேசுவேன்னு சும்மா சத்தம் போட்டால் ஒன்றும் போராது. இயேசுவேன்னு சொல்லிட்டு இயேசுக்கு சம்பந்தம் இல்லாத காரியெல்லாம் சொல்லிட்டு இருக்கக்கூடாது. இயேசுக்கு தொடர்பு இல்லாத, பரலோக பிதாவுக்கு சித்தம் இல்லாத, பூமியின் உயர்ந்த ஸ்தானங்கள்ல எல்லாம் பேசப்படாது. அவர்களே நான் பூமியின் உயர்ந்த ஸ்தானத்திலிருந்து இழுத்து கீழே போட்டு பரலோகத்துக்கு உன்னதத்துக்கு கொண்டு போற கூட்டிட்டு வந்தா நீ பூமியின் உயர்ந்த ஸ்தானத்துக்காக கூட்டிட்டு போறா? ஆமா, இப்ப அதான் பிரச்சனை சபைகளுக்கு. உன்னதங்களில் நான், அதாவது வெளிப்படுத்தல் 3:21, ஜெயங்கொள்ளுகிறவன் அவனை நான் பிதாவாகிய சிங்காசனத்தில் இருக்கிறது மாதிரி அவனை என்னோட கூட. அப்ப நான் இருக்க இடத்துல கூட்டு இந்த இவங்களை கொண்டு வச்சனான்னு சொல்லியாகும் ஆத்மாக்களை கொண்டு வந்தா நீ பூமியின் உயர்ந்த ஸ்தலத்துக்காக கூட்டிட்டு போறா? கொள்ளாமை கதை உங்களுக்கு புரியுதா நான் சொல்லுது? 2 அது பேசி 2:7 அது கிறிஸ்துவுடனே கூட எழுப்பி உன்னதங்களில் அவரோடு கூட உட்காரவும் செய்தார். உன்னதங்கள் எபேசியர் 3:1-2 கிறிஸ்து தேவனுடைய வலது பார்சத்திற்கு மேலானவைகளை தேடுங்கள், பூமிக்குரியவை அல்ல. சொல்லியிருக்கா இதுக்கு இல்லையா நான் கூப்பிட்டேன், இதை இல்லையா நீங்க செஞ்சிருக்கணும், இதை நான் சொன்னேன். உன்னதங்களில் அவரோடு கூட இருக்கிறதுக்கு, உன்னதத்தின் தேவனுடைய சித்தத்தை ஜனங்கள் செய்யறதுக்கு வழிகாட்டாம பூமியின் உயர்ந்த ஸ்தானத்தை கொண்டு வர தாலாட்டுவார், சீராட்டுவார்னா நீ வச்சு சீராட்டிட்ட இரு. நான் 33 வரையும் கிடந்து உள்ள பாடெல்லாம் பட்டு சிலுவை சமந்து பிதாவாகிய தேவனுடைய ராஜ்யம் எங்க வந்து வீட்டு இருக்கிறேன், ஒரு இடத்த ஆயத்தம் பண்ணிட்டு இருக்கிறேன், நான் இருக்கிற இடத்துக்கு கூட்டிட்டு போய் வருவேன்னு சொன்னா நீ தாலாட்டாடா பாடுவா, நீ தாலாட்டிட்டே இது ஆக இப்ப பிரச்சனை. இப்ப புரியுதா? அப்ப பரலோக பிதாவுக்கு சித்தத்தை சொல்லி கொடுக்கணும், உங்களுக்கு அந்த அறிவு வரணும், அந்த சித்தம் செய்யற அனுபவம் வேணும், அப்படி இருக்கணும். அதான் உம்முடைய வார்த்தை என்ன? யாரு? பரலோக தேவனுடைய வார்த்தை. அதானே அது 14 நீங்கள் அப்போஸ்தலர் 14:3 அங்கே அது வந்து இக்கோனியா பட்டணம் அநேக நாள் சஞ்சரித்து கர்த்தரை முன்னிட்டு தைரியமுள்ளவர்களாய் போதகம் பண்ணினார்கள். அவர் தம்முடைய கிருபையுள்ள வசனத்துக்கு சாட்சியாக அடையாளங்களும் அற்புதங்களும் அவர்கள் கைகளால் செய்யப்படும்படி அனுக்கிரகம் பண்ணினார். இதென்ன சொன்னாங்க? உம்முடைய வார்த்தையை சொல்லும்படி இயேசு நம்முடைய பரிசுத்த பிள்ளை தேவகுமாரன் இயேசு நாமத்தில் அற்புதம் செய்ய நீர் அனுக்கிரகம் செய்யணும்னு பிதாவாகி தேவனிடத்துல அது திருச்சி பேர் ஜெபம் பண்றாங்க. அதே காரியத்தை எங்க பார்க்கிறோம்? அவர்கள் தேவனுடைய வார்த்தையை உறுதிப்படுத்தும்படி அடையாளங்கள் செஞ்சார். அப்ப நாம பேசுற வார்த்தை தேவ சித்தப்படியான வார்த்தையா இருக்கணும். நாம செய்யற காரியம் பரல. நீங்க ஊர் வழக்கம், உலக வழக்கம், அந்த கோயில் வழக்கம், அந்த கதையில உங்கள்கிட்ட பேசல. உன் கையில ஒரு வேத புத்தகம் இருக்கு, ஆண்டவருடைய வார்த்தை. உனக்குள்ள ஆவியானவர் வந்து உனக்கு பேசுறாரு, இதாகும் பரலோகத்திலிருந்து அந்த ஆவி. அது எப்படி தெரியுமா? யாக்கோபு 4:4 விபச்சாரிகளே, உலக சிநேகம் தேவனுக்கு விரோதமான பகை என்று உங்களுக்கு தெரியாதான்னு கேட்டுட்டு அடுத்த வசனம் வாசிப்பீங்களா? கர்த்தர் நம்மில் வாசமா இருக்கிற ஆவியானவர் எப்படி இருக்கிறாரு? வைராக்கிய, அவருக்கு வைராக்கியம். அதான் அந்த வார்த்தை கட்டினமாவர் கொள்ள பிசாசம். உலக நேசம் தேவை, எனக்கு விரோதன பகை இல்லையா? அப்ப பரலோகத்தில் இருந்த அந்த ஆவியும் உலகத்தின் ஆவியும் ஒண்ணுக்கு எதிர், சரிதானே? மேட்ச் ஆகாது. அவர் வைராக்கியம் உள்ளவர். என்னடா நினைச்சிருக்க நீ? பேசுறாரு, தைரியம். என்ன வார்த்தை பயன்படுத்துறாரு பாத்துக்க. அது யாக்கோபு 1 கடைசி வசனம் என்ன சொல்லுது? திக்கற்ற பிள்ளைகளும் விதவைகளும் படுகிற உபத்திரவத்திலே அவர்களை ஆதரிக்கிறதும் உலகத்தால் கரைபடாதபடி காத்துக் கொள்ளுகிறதுமே பிதாவாகிய தேவனுக்கு முன்பாக மாசு இல்லாத சுத்த பக்தி. அப்ப உலகத்தோட சேர்ந்து இணைஞ்சு குழஞ்சி கரை அடிச்சுட்டு வர்றது பரிசுத்தமான பக்தி இல்ல தானே, அது கள்ள பக்தி தானே. அப்போ எப்படி ஆகுது? சீயோன் ஆகும். அங்க எங்கே ஆகும்? தேவ பிரசன்னம் வரும். அவர்களுக்கு எப்படி கர்த்தர் வைராகி? இது இல்லையா காரியம்? நீ ஒன்னில் அங்க நிக்கணும், அங்க நெல்லு, மதில் மேல் பூனைன்னு சொல்லுவாங்க. இது அந்த பக்கம் சாடுதுன்னா தெரியாது, இந்த பக்கம் சாடுதுன்னு. அப்ப 2 பேரும் வெயிட், இது அந்த பக்கம் சாடுனா நான் பாக்கேன்னு சாசு சொல்லுவான், இந்த பக்கம் சாடுனா நான் பாக்கேன்னு கர்த்தர் எங்க சாடுன்னு பார்ப்போம். கொஞ்சம் வரிய மாட்டு 2 கட்டையில தான் இருந்துகிட்டு அங்கேயே இல்லை இங்கே 2 பக்கம் காட்டிட்டு இருந்தா இரு, அப்படியே இரு. அது இஸ்ரவேலர்களை சொன்ன மாதிரி, ஏன்டா 2 நினைவா நடக்குது? உன்னை அந்த பக்கம் போ, ஒரு அடியா வாங்கல பின்னாலும் இல்ல, கர்த்தர் தேவன் 2 நினைவா நடக்குது. அவன் வந்து திருப்ப வேண்டியாச்சு, திரும்ப நானோட நமக்கு தெரியல. நீங்க எப்படி நடக்குதியா? 2 பக்கம் போலாம் நினைக்குதீங்களோ? அதுல 2 எஜமானுக்கு ஊழியம் செய்ய முடியாது. அப்ப பரலோக தேவனுடைய வார்த்தை சித்தம் ஆவி வந்தாதான் பரலோக சித்தம் செய்ய முடியும். ரோமர் 2:12 நீங்கள் இந்த பிரபஞ்சத்துக்கு ஏற்ற விஷம் தெரியாமல் தேவனுக்கு பிரியமும் நன்மையும் பரிபூர்ணமான சித்தம் என்னதென்று பகுத்தறியத்தக்கதாக உங்கள் மனசு என்ன செய்யணுமா? 25 வரையும் கூட்டத்துக்கு வந்தவரும் மனசு புதுசாவே இல்லையே.
அது இன்னும் உலகத்துல தானே கிடக்கு. அதை விட்டு கரையாறதுக்கு உனக்கு மனசு இல்லையே. அதுல வசமா வட்டங்கரைக்கு அங்க நின்றுக்கிடலாமா போய்க்கிடலாமான்னு போனா எப்படி சீயோனுக்காக கர்த்தர் வைராக்கியம் பாராட்டுவார்? சொல்லு. நீ சீயோனா மாறணுங்கன்னா என்னன்னு சொல்லிட்டேன். அப்போ நமக்கு ஒரு வேறுபாடு வரணும். என்ன வரணும்? அதான் வேறுபாடுன்னு சொல்லுது. அது அப்போ 2:40-41 அது முதல் பிரசங்கம். மாறுபாடான சந்ததியை விட்டு விலகி உங்களை ரட்சித்துக் கொள்ளுங்கள், அவனுடைய வார்த்தை சந்தோஷமா ஏற்றுக்கொண்டவர்கள் ஞானஸ்நானம் பெற்றார்கள்னு சொல்லியிருக்கு. அப்ப வேறுபாடு ரொம்ப முக்கியம். லேவி 20:26 அப்படிதான் சொல்லுது இல்ல, நான் பரிசுத்தா இருக்கிறது போல நீங்கள் எனக்கு ஏற்ற பரிசுத்தா இருக்கும்படி உங்களை மற்ற ஜாதி ஜனங்களை விட்டு பிரிச்செடுத்தேன். அப்போ நீ தேவனுடைய பலத்த கரத்துக்குள்ள அடங்கி இருக்க, நீ தெளிவா ஆழத்துல வந்துடணும். வெளியே நின்றுட்டு வழியில உயரத்துல நின்று அங்கேயும் எங்கேயும் கண்ணா உருட்டிட்டு இருந்தியானா உருட்டு, நான் என்ன செய்யுது? அல்ல இல்லையே, ஒன்னில் வரணும்னா உள்ளவா, வீட்டுக்குள்ளவா, என் பிள்ளைகளுக்கு வச்சிருக்க இடத்துக்குள்ளவா உட்காரு, அதுக்கப்புறம் உங்க காரியத்தை புறப்படுங்க. நீ வந்தோடனே நான் பெரிய தேவை பிள்ளையாகும், அப்ப இத்தனை தலைமுறை பெரிய கடவுளை அந்த கோயிலை நீ எத்தனை தலைமுறை ஆனா என்ன? உனக்கு தான் தேவனோட ஐக்கியம் இல்லையே, இயேசுவோட ஐக்கியம் இல்லையே, அவர் தன்னுடைய ஆவியை தந்து உனக்கு உத்தரவாதம் தரையிலையே, எந்த வகையில நீ தேவைப்பில்ல? இப்படி எல்லாம் ஆளுவர் நினைச்சிட்டு இருப்பாவ. அது ஒன்றும் முடியாது. ஆண்டவர்கிட்ட இல்லப்பா ஒன்றும் இல்லை, சைவர் சரண்டர் ஆயிரணும், எனக்கு உதவி செய்ய, நான் சொல்லு செய்ய, நான் புரியதை செய்யறேன், முடிஞ்சதை செய்யறேன். இல்லையா முடியாதுக்கு கிருபை தார, நான் கொஞ்சம் கொஞ்சமா செஞ்சிருவேன். ஒரே அடியா பைய தின்னா பனையும் தின்னலாமா, ஒரே அடியா எல்லாம் தின்ன முடியாது, கொஞ்சம் கொஞ்சமா செய்வான் அப்பான்னு நீ தாழ்மையோட வந்தேன்னா இருதயத்தை பாப்பார் கொள்ளலாம். இல்லையா? இருதயத்துல மாத்தம் வந்திருக்கு. ஆகாப்பு அக்கிரமம் செஞ்சுட்டான், பிறகு கர்த்தர்கிட்ட தாழ்த்தினா, நான் கர்த்தர் எலியாட்ட காட்டாரு, அவனும் தாழ்த்தினான். பத்தியா கேட்கறான், நான் பார்த்தேன், கொஞ்சம் மாத்தம் வந்திருக்கு. அப்போ உன் மனசுல மாத்தம் வரதான் சீயோன்னு அனுபவம் உனக்குள்ள வரம். பார்த்துக்க 30 வரையும் கூட்டத்துக்கு வராதனால வராது. பல பாரி ஆராதனைலாம் இருக்கலாம், இருந்து போட்டு அதுல போல நமக்கு அந்த அடிப்படை விட்டுறப்படாதுங்கிறதா எனக்கு பிரச்சனை. எனக்கு தந்த வேலை அது இல்லையா? அப்போ உன் மனசை பார்த்துட்டே இருக்கார். உனக்கு சிந்த பரலோகத்தில் இருக்கா, அது மத்த 6:20-21 உங்க பொக்கிஷம் எங்க இருக்கோ அங்க உங்கள் இருதயம் இருக்கும்னு சொல்லி இருக்கு. மனசை எங்க வச்சிருக்கா? பூமியில வச்சிருக்குதியா, பரலோகத்தில் வச்சிருக்குதியா? தேவ சித்தம் சேர வைக்கிறியா, இல்ல பூலோக வழியில போலான்னு வச்சிருக்குதியா? இதெல்லாம் அவர் பார்த்து உங்க கிரியை உங்களுடைய மனசை தன்மைக்கு ஏற்பதான் உங்களை சீயோன்னு அவர் மாற்ற முடியும். ஹல்லேலூயா! ஆவியானவர் ஆளுகை செய்ய முடியும், ஆவியானவர்களுக்கு வைராகியம் செய்ய முடியும். நான் சொல்லணும், முன்னால் வந்துருது, கொஞ்சம் ப்ராக்டிக்கலாக தான் பேசணும். மைசெல்ஃப் நான் தான் பேசினா சரியா இருக்கும். ரொம்ப வருஷத்துக்கு முன்னே நான் சர்ச் ஆஃப் சவுத் இந்தியா அனுபவத்தை சேர்ந்தவன். சர்வலோக அதிபா நமஸ்காரம் பாட்டு எழுதுனது என்னுடைய பாட்டனார், நான் அவருக்கு பேரேன். ஓகே. ஸோ அங்கேருந்து நான் அந்த பைபிளை படித்து எனக்கு நடந்தது தான். நான் இப்போ எனக்கு தைரியமாக பேசுறது, நான் இப்படி தான் பார்த்தேன். எஸ் இப்படி சொல்லியிருக்காரா, அப்போ சொன்னாங்களா, அப்போ அதான் செய்யணும். பின்ன கள்ளப்பவளுக்கு பின்னால் தொப்பி வச்சிருக்கான், அது அங்கி போட்டிருக்கான், இல்லை கயிறு கட்டியிருக்கான்னு போனால் தப்பாயிரும். ஏசு சொல்லிட்டார்ல, வெளிப்படுத்தின விசேஷம் 3:5 ஜெயங்குழுகிறவன் எவனோ அவனுடைய நாமத்தை கிறுக்கி போடாம பிதா முன்பா அவருடைய பரிசுத்த தூதர் முன்பா நான் அறிக்கை பண்ணுவேன். யார் அறிக்கை பண்ணுது? யார் அறிக்கை பண்ணது? பாஸ்டரா, போதகரா, நபர் இயேசு. அப்ப இப்படி சொல்லி நான் இப்படி ஆண்டவருக்குள்ள வந்துட்டேன். வருஷங்கள் ஆயிடுச்சு. இந்த நிலையில நடந்த ஒரு சம்பவத்தை சொல்லணும். நான் எனக்கு 3 மாசத்துக்கு மூத்தம் எனக்கு ஒரு அண்ணன் இருந்தான். நாங்க 2 பேரும் தான் கோயிலுக்கு போவோம். இப்படி போயிட்டு வந்துகிட்டு இருந்தோம். ஒரு கட்டத்துல நான் ஆண்டவருக்குள்ள ஊழியத்துக்கு வந்துட்டேன். இப்படி இருக்கும்போது ஒரு சொப்பனத்தை பாக்குறேன். நல்லா கவனிக்கணும். அந்த சொப்பனம் கொஞ்சம் விசித்திரமான சொப்பனம். அது என்ன சொப்பனம்னு சொன்னா, நாங்க 2 பேரும், நானும் எனக்கு அண்ணனுமா ஒரு ஒத்தையடி பாதையில நாங்க போயிட்டு இருக்கும்போது எதிரில் கொஞ்சம் குண்டர்கள் வந்தார்கள். எங்களை அடித்து நொறுக்கிறதுக்கு வந்தாங்க. வந்த உடனே அந்த குண்டர் கூட்டத்துக்கு ஒரு தலைவன் இருந்தான். அவன் என்ன காட்டி சொல்லுகிறான், டேய் இவனை தொடாதுங்க. அதான் முக்கியம், இவனை தொடாதுங்க. இவனை தொடுவதற்கு நமக்கு அனுமதி கிடையாது. கூட வரதான் வந்தானே அண்ணன், அவனை என்ன வேணாலும் செய்யுங்க. அவன் பழைய அனுபவத்தில் இருக்கிறான், அவன் இங்க வரல. நான் காலையில் எழுப்பி சொன்னே, இப்படி ஒரு சொப்பனம் கண்டேன், நீ பாத்துக்க போற. அவனுக்கு நடந்தது, அவனுக்கு ஒரு ஆக்சிடென்ட், பயலுக்கு ஒரு ஆக்சிடென்ட், வெளிநாட்டுக்கு போய் திருப்பி வந்துட்டான், பெரிய பாடு. எல்லாம் வந்தா நான் எல்லாம் கூட்டி கொடுத்தேன். எதுக்கு சொல்றேன்? ஆண்டவருடைய பிள்ளைகளை பிசாசுக்கு தெரியுது, தொடாதலே அது வேற இடத்துல இருக்கு. அது பரலோகத்தில் பேர் எழுதுனது, இதை நம்ம தொட முடியாது. வெளியே கிடக்கு, வேலைக்கு வெளியே கிடக்காலும் என்ன வேணாலும் சொல்லலாம். இல்லையா? நம்ம எப்படி இருக்கோம், நம்ம அனுபவம் எப்படி இருக்கு, எத்தனை வருஷம் ஆச்சு, நம்ம யோசனை என்னது, இப்படியே இருந்துக்கிடலாம்னா இருக்கக்கூடாது. அப்ப சீயோனா மாறணும்னா தேவ சித்த, பரலோக தேவனுடைய சித்தத்தை அறிகிற அறிவு, அந்த விருப்பம், அந்த வாஞ்ச, அந்த பிரயாசம், நீதி நிமித்தம் துன்பப்படுகிறவர்கள் பாக்கியவான்கள் சொன்னார். கஷ்டம் இருந்தா செய்யும். அது சிலுவை சமக்கிற அனுபவம் தான். வேற என்னத்துக்கெல்லாம் அங்க போய் வனாந்தரத்தில் போய் கிடந்து ஒட்டகமாச்சு சிலுவை சமக்கானுவன். தேவ சித்தம் செய்து சிலுவை சமக்க மாட்டாவ, பாடு செய்ய மாட்டாவ. ஐயோ கஷ்டம் கஷ்டம், அங்க கஷ்டப்படு, ஆஸ்பத்திரியில் கிடந்து கஷ்டப்படு, வேற எங்கேயோ கிடந்து கஷ்டப்படு போ அப்படின்னு சொல்லி. சரியா? சரி, நேரம் பிடிச்சாச்சு. இப்ப என்ன செய்யணும்?
சீயோனை கட்டணும். அப்போ நமக்கு சீயோனுக்குரிய சிந்தை வரணும், சீயோனுடைய ஆவி வரணும், சீயோனுடைய குணம் வரணும், சீயோனுடைய நடத்தல் வரணும், உலக நேசம் போகணும். பரலோக அந்த கமிங். அதாவது நாம எவ்வளவு தூரம் பரலோகத்துக்குரிய சிந்தையில் இருக்கிறோமோ அந்த அளவு பரலோகத்தின் ஆவி நமக்குள்ள வரும். இப்ப புரியுதா? எந்த அளவு பூலோகத்துக்குரிய சிந்தையில் இருக்கிறோமோ இந்த ஆவி தன்னாலே உள்ள வரும். நீங்க கூப்பிட வேண்டிய அவசியம் கிடையாது. அதான் இருதயத்தை பார்க்கிற தேவன் சொல்றது. அப்ப அந்த ஆவி வரும், அந்த வெளிப்பாடு, அந்த வைராக்கியம், அந்த தைரியம், அந்த நம்பிக்கை. இப்ப அந்த நபர்களை தான் தேவன் அக்கினியா பயன்படுத்த முடியும். அல்ல உலகத்துல கடந்து வேஷம் போடுற ஆளால செய்ய முடியாது. நீங்க எப்படி இருக்கிறீங்க, எத்தனை வரியா ஆச்சு, முடிக்கணும். அப்ப நித்திய ஜீவனை தருவேன்னு சொன்னார். அநித்தியமான ஜீவன் கொஞ்ச நாள் பார்த்துட்டு போலான்னு வந்தியலோ, இல்ல நித்திய ஜீவனான அவரோடு கூட நித்திய ஜீவகாலமாய் வாழலான்னு வந்தியலோங்கிறத நீங்க தீர்மானிக்கணும். பரலோகத்துக்கு ஓடுறவ நித்திய ஜீவனுக்கு போறவங்க ஒரு வசனத்தை முடிக்க வெளிப்படுத்தல் 21:4 ஒரு சத்தம் கேட்டது. என்ன சத்தம்? மனுஷனுடைய மத்தியிலே தேவனுடைய வாசஸ்தலம் இருக்கிறது, அவர்கள் அவருடைய பிள்ளைகளா இருப்பார், அவர் அவருடைய தேவனா இருப்பார். தேவனும் தேவ பிள்ளைகள் ஐக்கியமா இருக்கிற ஒரு காரியம் இருக்குல்ல. புரியுதா நான் சொல்றது? உங்களுக்கு புரியும்படி சொல்லி முடிச்சிடும். நம்ம பிள்ளைகள் படிக்கிறதுக்கு வெளியூர் போவாங்க, வேலைக்கு வெளியூர் போவாங்க, வெளிநாட்டுக்கு போவாங்கன்னு வைங்க. என்னதான் வீடியோ கால்லாம் பேசினாலும் மக்களை கிறிஸ்மஸ் வருது இல்லையா, லீவு கிடைச்சா இல்லையா, ஒன்று வீட்டுக்கு போ அப்படின்னு சொல்லி கூப்பிடுறோம். கூப்பிட்டு பணியாரம் எல்லாம் சுட்டு பாயசம் எல்லாம் காய்ச்சி கொஞ்ச நாள் பிள்ளைகளோட பெற்றோர் இருக்கிற ஒரு சந்தோஷம் தானே. அப்படி செய்றீங்க. ஆமாம், போகிறதோடையாவது இருப்போம்னு நீங்கள் செய்றீங்க. இது மாதிரி தான் நம்ம படைச்ச ஆண்டவருக்கும் இருக்கும்ல. அவர் சொல்லிட்டு போனார்ல, யோவான் 14:2-3, நான் இருக்கிற இடத்துல உங்களை கூட்டிட்டு போற வருவேன், நீ ரெடியா இருந்தார்ல. நான் ரெடியா இருக்க மாட்டேன், நான் வர மாட்டேன், உமக்கு கூட இருக்க மாட்டேன்னா பின்ன உனக்கு என்னத்துக்குடா நான் நண்பர் செய்யணும்? அவர் இப்படிதானே கேட்கணும். அப்ப இயேசுவோடு அந்த பரலோக ராஜ்யத்திலே இருக்கக்கூடிய ஒரு அனுபவத்தை அவர் ஆசையோடு காத்துட்டு இருக்கிறார். அந்த எல்லைக்கு, அந்த இடத்துக்கு போறதுக்குள்ள தகுதிக்கு கடந்து வந்தா மட்டும்தான் இங்க நீ சீயோனா இருப்பா, அங்கேயும் போய் சீயோனா இருப்பா. இப்ப சீயோனா என்னன்னு தெரிஞ்சுதா? இந்த அனுபவத்துக்கு நீங்க ஒப்பு கொடுப்பீங்களா? உங்களுக்கு நேரம் முடிஞ்சாச்சு. ஒன்னு தலையில தாழ்த்துங்க. ஏமேன் சாலிட் எர்ரமன ரிஷில மனிக மண்டர சலிமன் ஆரத கரிமார ரெக்கத்தன மனியா அல்லியா ஷமகா ஜெபமனுங்க. ஜீசஸ் எல்லாமர ரபரத கதபர ரபரதுனியா.